டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் இருக்குது. கொரி நான் ரன் பண்ணுற டோட்டல் தான் 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ SSRS உள்ள போயிடலாம். போய்ட்டு ஷேர் டேட்டா சோர்ஸஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஷேர் டேட்டா சோர்ஸ் கொடுத்துடலாம். நேம் வந்து பார்த்தீங்கன்னா STS_customer_01 நேம்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLR56 வந்து சர்வர் நேம், SQL 2014 வந்து என்னோட SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து SQL Server 2014 சர்வர் நேம் அண்ட் இன்ஸ்டன்ஸ் நேம். டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனர் டேட்டாபேஸ், டேபிள் பார்த்தீங்கன்னா customer_01 டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டைனர் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துலாம். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். அகெயின் கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேட் டேட்டா சோர்ஸஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டம். ஸோ ரிப்போர்ட் நேம் வந்து அசைன் பண்ணலாம். நேம் கொடுக்கலாம் அப்படின்னா டேப் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸோடைய நேம் கொடுத்துடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்? DS_customer_01 நேம் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூஸ் ஷேர் டேட்டா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இல்லைனா STS_customer_01 ஸோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் டேட்டா செட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். ஸோ டேட்டா செட் நேம் கொடுத்துலாம். எனக்கு நேம் கொடுக்கலாம் DSET_. நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நான் கொடுக்குறேன். இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூஸ் ஏ டேட்டா செட் எம்பெடட் இன் மை ரிப்போர்ட். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்லை டேட்டா சோர்ஸஸ் நேம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணோம் இல்லையா, செலக்ட் பண்ணிவிட்டு customer_01 கொரி வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் செட் பண்ணுறோம். என்னென்னா வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இது வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, நேம் தப்பாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நேம் வந்து அண்டர்ஸ்கோரில் கொடுக்கணும். வித்தவுட் ஸ்பேஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து இப்போது நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். இப்போது இதில் வந்து டேட்டா செட் நேம் கொடுத்துடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா இதுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி அண்டர்ஸ்கோர் போட்டுடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இதில் வந்துட்டு நமக்கு எரர் காமிச்சது இல்லையா, அதனால் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துலாம். இதில் வந்து டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS_customer_01. ஓகே, அதே சேம் கொரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் பேராமீட்டர் என்ன பண்ணால் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸில் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேட்டா செட்டில் வந்து நேம் கொடுத்துலாம். நேம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நடுவில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ யூசர் டேட்டா செட் எம்பெடட் இன் மை ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS_customer_01 கொடுத்துட்டு கொரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் தான் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அது சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். நேம் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நடுவில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃப்ரெண்ட் எம்பெடட் இன் மை ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS_customer_01. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கொரி காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே,
நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பேசஸ் நம்ம தேவைப்படுது, அதனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹெடர் ஃபைல் நான் கொடுக்குறேன். ஹெடர் ஃபைலில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஹெடரில் வந்து என்ன கொடுக்கலான்னா tab _ report tab _ reports _ details. ஓகே, ஸோ நேம் வந்து நான் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெடர் கீழே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி இன்சர்ட் கொடுத்து ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். எல்லாமே வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோடு செட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும், இல்லைனா வந்து அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு இதுக்காக. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணி வைப்போம். கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக 3 பண்ணியாச்சு. இப்போ வந்து 4th ஒன். ஸோ இந்த 4 ரெக்டாங்கிள் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரிப்போர்ட் டிசைன் தான் அது. ஓகே, கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும், பட் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸோ இது நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த அலைன்மெண்ட் மாற்ற தான் நம்ம கொஞ்சம் டைம் இழுக்கும், மற்றபடி வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இந்த அலைன்மெண்ட்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எக்ஸஸாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக் இன்ஜினியரிங் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாக்ஸ் அலைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு அதில் என்ன கொடுக்கலாம், அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னென்ன அப்படின்னும் போது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி 4 ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்துட்டு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எண்டில் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுவோம் இந்த வீடியோஸை. ஓகே, ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்துட்டு இப்போது 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிடலாம். வச்சக்கப்புறம் நேம் அசைன் பண்ணலாம். ஓகே, ஓகே ட்ராக் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துடலாம்.
நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போது பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து கலர் அசைன் பண்ணிடலாம். ஓகே, அது வந்து இது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸ், செகண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகே, என்ன கலர் கொடுக்கலாம்? தட் இஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து கலர் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ் மட்டும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரெக்டாங்குலர் பாக்ஸில் 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு கலர் வந்து அசைன் பண்ணலாம். இது போடலாமா? ஓகே, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட். ஸோ அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ எல்லாமே வயலட் கலரே கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், அதில் என்ன கொடுக்குறோன்னா ஒரு கலர் கொடுத்துக்கலாமே. ஓகே, அதே சேம் கலர்ஸே கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதே மெக்கானிக்கல் ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ ஆல்ரெடி செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து சேம் கலர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதேமாரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் தேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே, இந்த ட்ரிமோட அரேஞ்ச் கொடுத்துலாமா? ஓகே, சேம் கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் கலர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கலர் கொடுக்கலான்னா கொடுக்கலாமா? ஓகே, ஸோ அதேமாரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸ்லேயும் ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துடலாம். தட்ஸ் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் நம்ம ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம கலர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ 4 ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்துட்டு 4 டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் கலர்ஸ் வந்து கொடுத்தாச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹெடர் ஃபைலுக்கு வந்து கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். என்ன நேம்னா tab_report_details டேப் ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எல்லோ கலர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட் நேமாக வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் எழுதிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலான்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துலாமா? ஓகே, ஸோ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 4 ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கோங்க, அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸ்பேஸ் பார்த்தலாம் கூட நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு நீட்டாக வைங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும்.
ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. நேம் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. ஸோ அதில் வந்து என்ன எழுதலாம்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் ஒரு செக் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு நம்ம வந்து ஒரு கலர் அசைன் பண்ணலாம். ஓகே. அதேமாரி அந்த 4 ரெக்டாங்கிள் டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு கலர் அசைன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ சேம் கலர்ஸ் கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ எல்லாமே கொடுத்துடலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி செகண்ட் ரெக்டாங்கிள் பாக்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த், that is computer technology, electronics engineering, information technology and mechanical engineering. rectangular boxல text box, second text boxல electronics engineering எழுதிடலாம். ஓகே. ஸோ அலைன்மெண்ட்ஸ் அதான் வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதேமாரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கலர் அசைன் பண்ணிடலாம். தட் இஸ் டெக்ஸ்ட் கலர் அசைன் பண்ணிடலாம். ஸோ பேக் டெக்ஸ்ட் கலர் ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணிடலாம். போல்ட் பண்ணிவிட்டு, போல்டு வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே. டெக்ஸ்ட் கலர் மட்டும் கொடுத்துடலாம். ஓகே. எல்லோ கொடுக்கலாம். ஓகே. நீட்டாக தான் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து எல்லோ கொடுத்துடலாம். ஸோ எல்லோ கலர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் எல்லோ கலர் வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எழுதிடலாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்லேயும் வந்து நம்ம எழுதணும். சிடி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஐடி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸில் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எழுதிட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இடம் பத்தலை அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் நீட்டாக. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸில் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ஸ்பேஸ் பார்த்ததுனால கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸோ சிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி அந்த 4 ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம எழுதிடலாம். ஓகே, எழுதிட்டு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸில். ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸஸில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த அலைன் பண்ணுறதா நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸோ இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ் தட் இஸ் வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸ். இது கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இது ஸோ இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது ஸோ கொஞ்சம் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வேணால் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கலர் சேஞ்சஸ் பண்ணுமான்னு நினைக்கல, வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் ஃபைல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்போ பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இது கீழே வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குல்லையே 4 ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்கிள் பாக்ஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டுலாம். அந்த ஸ்பேசஸில் அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு அதில் டேபிள் கொடுத்துலாம். அதில் நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்க்க தான் நீட்டாக இருக்கும். அதில் கஸ்டமர் ஐடி, customer first name, customer last name, email ID,
மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட். ஓகே, கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துடலாம், நிறைய வேண்டாம். இல்லை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஷார்ட்டாக கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் லாஸ்ட் நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ப்ரிவியூ வேணால் செக் பண்ணி பார்த்துலாமே. ஓகே, இமெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ப்ரிவியூ பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இமெயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் ஒரு வாட்டி ப்ரிவியூ செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸோ நீட்டாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய டேட்டாஸ் இதெல்லாம். ஓகே, இது வந்து டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ். இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம கீழே டேபிளாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு காலம்ஸ் வந்துட்டு சென்டர் பண்ணிவிட்டு அது போல்ட் பண்ணிடலாம். அதுமாரி கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் டியூ டு நீட்னஸ். ஓகே, ஹெடர் ஃபைல் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிக்கலாம் காலம்ஸை ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் இது வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். பேக்ரவுண்ட் கலரில் நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதை என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலர் தான் கொடுக்கணும். இல்லை அதில் நான் வந்து வயலட் கொடுத்துருந்தேன், அந்த வயலட் கலர் மட்டும் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா என்ன கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கலர் கொடுத்தீங்களோ அதே சேம் கலரே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம். மொபைல் நம்பர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்கிள் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கீழே அசைன் பண்ணுவோம். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ முடிஞ்சளவு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியும் நீட்டாக கொடுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட், அதில் டேபிள். ஸோ அதே தான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டேபிள்ஸ் காலம்ல என்னென்ன கொடுக்கலாம்னா கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ சிம்பிளாக கொடுத்துடலாம், ஷார்ட்டாக கொடுத்துடலாம். இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டேட்டாஸ் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா. வேறு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதனால் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் டேட்டா தான் அதில் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி அலைன்மெண்ட் மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலம் போல்ட் பண்ணிடலாம், போல்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வாட்டி வந்து பெரிய ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணி இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்லேயும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுத்தோம். ஓகே, பேக்ரவுண்டில் அதே சேம் கலர்ஸ் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் என்ன கொடுத்தோமோ அதே சேம் கலர் தான் கொடுக்கணும். ஓகே, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஓகே, கொடுத்தாச்சு. ஒரு ப்ரிவியூ செக் பண்ணிடலாம்.
ஓகே ப்ரிவ்யூ வந்து நீட்டாக இருக்குது. ஓகே பட் இதனால் இமெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ மெக்கானிக் இன்ஜினியரிங் ரெக்டாங்கிள் பாக்ஸ் கீழே இறக்கிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதில் வந்துட்டு அது கீழே ரெக்டாங்கிள் பாக்ஸ் கீழே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போய்ட்டு டேபிள் கொடுத்துடலாம். ஸோ இதில் என்ன டேட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டிபார்ட்மெண்ட்டோட டேட்டாஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோ. அரேஞ்ச் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஓகே இன்சர்ட் டேபிள். ஸோ அதேமாதிரி இதில் வந்துட்டு கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த டேட்டா மட்டும் ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதேமாதிரி செட் பண்ணணும். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன கலர்னால் டொமேட்டோ கலர் இல்லையா. ஸோ அந்த டொமேட்டோ கலர்ஸ் தான் வந்துட்டு கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய காலம்ஸ் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரில் கொடுக்கணும். ஓகே இப்போ நீட்டாக இருக்கும். ஓகே ஸோ இது வந்து நம்ம ஏன் கலரில் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த டேட்டா பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா நம்ம வந்து ஒரு வெறும் பிளாக் கலர்ஸில் கொடுத்தோன்னா டேட்டா பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம கலர்ஸ்லாம் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஓகே ஸோ கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே சென்டர் பண்ணிவிட்டு கலர் பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆரஞ்சா கொடுத்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு வாட்டி வந்து ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே ப்ரிவ்யூலஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் டேட்டாஸ் என்ன அப்படின்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே அது கொஞ்சம் வந்து மேலே தூக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டேபிள். ஸோ இதே தான் கஸ்டமர் ஐடி. ஸோ இதில் வந்து மெக்கானிக் இன்ஜினியருடைய டேட்டாஸ் தான் இருக்கணும். ஸோ மாற்றி கொடுத்துடக்கூடாது, கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வராது. ஓகே இதில் வந்துட்டு மெக்கானிக் ஃபஸ்ட் நீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக் இன்ஜினியருடைய கஸ்டம் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அது மட்டும் டேட்டாவோட ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சரி, உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும்போது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல இந்த மாதிரி தான் வந்து திடீர்னு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ எப்படி ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த பாக்ஸில் வந்து எப்படி அசைன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோடைய மெக்கானிக் இன்ஜினில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி போல்ட் பண்ணியிருப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ரீவியில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஓகே, இதில் வந்து இமெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ ஒர்க் பண்ண தான் நம்ம வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஒரு ப்ரிவியூ செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. சூப்பர். ஓகே, கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாமே பார்க்க நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போது கொஞ்சம் கவனிங்க. ஓகே, லிசன் ப்ளீஸ். இப்போ தான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிசைன் போயிடலாம். டிசைனில் இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஓகே, இதை ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணுறேன். போல்ட் வேண்டாம், மறுபடியும் அலைன்மெண்ட்லாம் மாறும், வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் இதுக்கும் நீட்டாக வைப்போமா? ஓகே, வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியுடைய ரெக்டாங்கிள் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயே, அந்த ஆரஞ்சு கலரில் அதில் புக் மார்க் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படி நம்ம வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் பாருங்கள், அது என்ன கலர் இருக்குது அப்படின்னா ஆக்வா கலர் இருக்குது இல்லையா? அந்த ஆக்வா கலரில் நம்ம ஆரஞ்சு நம்ம என்ன கொடுத்தோம், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்தோம் இல்லையா? தட் இஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துருந்தோம். ஓகே, இதில் வந்துட்டு புக் மார்க்கில் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி தேர்டு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைட் ப்ளூ இருக்கு இல்லையா? தட் இஸ் அந்த புக் மார்க் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸ், அது என்ன கலர்னா எல்லோ, தட் இஸ் வந்து ப்ளூ. மெக்கானிக் இன்ஜினியர் இருக்கு இல்லையா? அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபோர்த்து ரெக்டாங்கிள் பாக்ஸ், இது என்ன கலர்? இது வந்து லைம் க்ரீன். அதில் புக் மார்க் வந்து மெக்கானிக் இன்ஜினியர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ரெக்டாங்குலர் பாக்ஸ்லேயும் வந்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுடைய நேமை மட்டும் புக் மார்க்கில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸ், அது ரைட்லி பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல டூல் டிப்ஸ். ஓகே, அதில் வந்துட்டு டூல் டிப்பில் என்ன கொடுக்கலாம்னா கிளிக், அதாவது நம்ம வந்து அதில் அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம மவுஸ் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நேம் வந்து அதில் காமிக்கணும். ஓகே, ஸோ அதில் நான் என்ன கொடுக்கணும், கிளிக் _கம்ப்யூட்டர் டெக்னாலஜி _டீடைல்ஸ் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் நாங்கள் மவுஸ் பாயிண்ட் வச்சோன்னே எனக்கு வந்து ஷோ ஆகணும். அதுக்காக தான் இது கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் டூல் டிப். நெக்ஸ்ட் வந்து நம்பரில் போயிடலாம். நம்பர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் பார்டர்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது இல்லை, இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் டேரெக்டாக ஆக்ஷன் போயிடுங்க. ஆக்ஷன் போய்ட்டு கோ டு புக் மார்க். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து புக் மார்க் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? என்ன புக் மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்தோம். ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, தட் இஸ் செகண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, அதில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எல்லாமே சேம் வந்து கொடுக்கணும். ஓகே, டூல் டிப்பில் கிளிக்
கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஆக்ஷன் போயிடலாம். ஆக்ஷன் போய்ட்டு கோ டு புக் மார்க் என்ன கொடுத்தோம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துட்டு ஓகே. அதே மாதிரி தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸ், டூல் டிப். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன், டூல் டிப் வந்து கொடுங்க, கொடுத்தா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். டேரெக்டாக ஆக்ஷனில் கோ டு புக் மார்க், என்ன நேம் கொடுத்தோன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், அதாவது மெக்கானிக்ஸ் இன்ஜினியருடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, டூல் டிப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக ஆக்ஷனில் கோ டு புக் மார்க், அதில் என்னென்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இதே தான் சேம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஃபஸ்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸோட செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், என்ன நேம் கொடுக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். அதுக்கு டூல் டிப்பில் கிளிக் அண்டர்ஸ்கோர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டீடைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். டேரெக்டாக ஆக்ஷன் போய்ட்டு கோ டு புக் மார்க்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மாரி செகண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருடைய ரெக்டாங்குலர் பாக்ஸ், டூல் டிப். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன், புக் மார்க்கோட நேம், என்ன நேம்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸோட செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ். அது டூல் டிப் கொடுக்கலாம், என்னென்னா கிளிக் அண்டர்ஸ்கோர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஆக்ஷன் கோ டு புக் மார்க் நேம் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபோர்த் ரைட்லி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடுங்க, டூல் டிப். ஃபோர்த் ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதில் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், டூல் டிப் கொடுத்துடலாம். டேரெக்டாக ஆக்ஷன் போயிட்டு கோ டு புக் மார்க்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காப்பி பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு டூல் டிப் கிளிக் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட்டு கோ டு புக் மார்க்கில் என்ன கொடுக்கணும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கிளிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஆக்ஷன் கோ டு புக் மார்க், அதில் வந்துட்டு என்ன நேம்னா டிபார்ட்மெண்ட் நேம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் அதுமாதிரி தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடலாம். கிளிக் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் டேரெக்டாக போட்டோம் ஆக்ஷன் கோ டு புக் மார்க்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரெக்டாங்குலர் பாக்ஸோட தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்ட் பாக்ஸ். ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க, அதில் கிளிக் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். டேரெக்டாக ஆக்ஷனில் போய்ட்டு கோ டு புக் மார்க்கில் போய்ட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ், தட் இஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸோடைய ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு டூல் டிப் கொடுத்துருங்க. கிளிக் அண்டர்ஸ்கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஆக்ஷனில் போய்ட்டு கோ டு புக் மார்க்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ், அதில் வந்து என்ன பாக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெக்டாங்குலர் பாக்ஸ். அதில் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம், அதில் வந்துட்டு கிளிக் அண்டர்ஸ்கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் கொடுத்துலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷனில் போய்ட்டு கோ டு புக் மார்க்கில் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸில், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஃபோர்த்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டுங்க டூல் டிப்பில் கிளிக் அண்டர்ஸ்கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர்ஸ்கோர் கொடுத்து டீடைல்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக ஆக்ஷனில் போய்ட்டு கோ டு புக் மார்க்கில்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. டூல் டிப். ஸோ இது என்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெக்டாங்கிள் பாக்ஸில் 4th டெக்ஸ்ட் பாக்ஸ், தட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, அதில் ஆக்ஷனில் கோ டு புக் மார்க்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே அசைன் பண்ணி ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ், தட் இஸ் அந்த கம்ப்யூட்டர் ரெக்டாங்கிள்ஸ் பாக்ஸ் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் அ பேஜ் பிரேக் பிஃபோர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருடைய ரெக்டாங்கிள் பாக்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் அ பேஜ் பிரேக் பிஃபோர் கொடுத்துருங்க. அதே மாதிரி தேர்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெக்டாங்கிள் பாக்ஸ், ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருங்க. அதில் ஆட் அ பேஜ் பிரேக் பிஃபோர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து 4th மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரெக்டாங்கிள் பாக்ஸ், ரைட் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அது ஆட் அ பேஜ் பிரேக் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு வாட்டி ப்ரீவியூ செக் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து என்டர் ஃபைல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஜில் போய்டும், வித் நம்ம எட்ரோட கிடைக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அது பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் வந்து அதில் மவுஸ் பாயிண்ட் வைக்கும்போது டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண சொல்லும். அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா அதுவும் டீட்டெயில் வந்து கிளிக் பண்ண சொல்லும். ஸோ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிளிக் பண்ணும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது டேப் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எட்ரர் ஃபைல் தான், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜ் கொடுக்குறேன். அந்த டேப் ரிப்போர்ட்டும் வந்துடும். இப்போ நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கிளிக் பண்ணேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ மெக்கானிக்கல் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மெக்கானிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இந்த மாதிரி டேப் ரிப்போர்ட் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.